அனைவருக்கும் வணக்கம். இது கடன் தீர சிறப்பு வாய்ந்த பரிகாரம். மிகவும் எளிமையானது. உங்களுடைய கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே தீரும். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த பரிகாரத்தை செய்கிற முதல் நாளிலிருந்தே உங்கள் மனதில் ஒரு புதிய தெம்பு பிறக்கும். ஒரு என்னென்ன எப்படி சொல்கிறதுன்னா, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தன்னம்பிக்கை கூடிட்டே போகும். இந்த 21 நாள் முடியறதுக்குள்ளவே உங்களுக்கு ஒரு புதிய தெம்பு உங்கள் கடன்கள் பூரா அடைஞ்சு கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் உங்களுக்கு. இந்த கடன்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது. அதே போல் தீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. வீடு மிகவும் அமைதியாக இருக்கணும் வீட்டில். அதே போல் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வீட்டை பூரா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையும் சுத்தமாக வச்சுருக்கணும். அதே போல் இந்த பூஜை எப்போ பண்ணணும்னா, காலை நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறப்ப 4:30 to 5:30க்குள்ளே அந்த பூஜையை முடிச்சிடணும். அதே போல் அந்த பூஜையை தொடங்குற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமையானா இந்த கடனுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் ஜாதகத்தில். அதனால் செவ்வாய்க்கிழமை செய்கிறது மிகவும் சிறப்பு. இந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஒரு நரசிம்மர் படம் ஒன்று தேவை. அதே போல் ஒரு மண் அகல் விளக்கு ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கணும். அதே போல் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுருக்கணும். அதே போல் செவ்வரளி பூக்கள், இந்த சிவப்பு இருக்குது செவ்வரளி பூக்கள். இது எதுக்குன்னா, இந்த செவ்வரளி பூக்கள் செவ்வாய் பகவானுக்குரியது. இந்த செவ்வாய் பகவான் தான் கடனை குறிக்கக்கூடியதுன்னா செவ்வரளி பூக்கள் தேவை. அந்த பூக்கள் உள்ளன ஒவ்வொரு நாளும் 21 பூக்கள் இருந்தால் போதும் உங்களுக்கு. அதே போல் ஒரு துளசி மாலை வேணும். டெய்லி ஒரு துளசி மாலை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த பூஜையை செய்கிறதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம் பானகம் வெல்லம் மற்றும் நீர், ஏலக்காய், இந்த 3 கலந்தது தான் பானகம். இதை ஒரு சின்ன ஒரு குடுவையில் எடுத்துக்கணும். இப்போ எப்படி இந்த பூஜையை செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரு மந்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீ ருண விமோசன நரசிம்மாய நமக. ஓம் ஸ்ரீ ருண விமோசன நரசிம்மாய நமக. இந்த மந்திரத்தை 21 நாட்கள் 21 முறை சொல்லணும். சரி, இந்த பூஜை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நரசிம்மர் படம் அது பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு சுத்தம் மொத்தமாக வீடு கீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூஜை அறை முன்னாடி போய் உட்காந்துட்டு நரசிம்மர் படத்தின் முன்னாடி உட்காந்துட்டு மண் விளக்கில் 2 இருக்கு இல்லையா, அந்த மண் விளக்கில் 2ஐயும் 2 பக்கம் வச்சு நரசிம்மர் படத்துக்கு 2 பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் வச்சு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றின உடனே அது அந்த அருகில் பானகத்தை வைக்கணும். நைவேத்தியம் பானகத்தை வச்சுட்டு துளசி மலையை அந்த நரசிம்மருக்கு அணிவிக்கணும். அணிவிச்சுட்டு ஒரு தட்டில் பூக்களை வச்சுக்கணும். இந்த செவ்வரளி பூக்கள் 21 வச்சுட்டு நான் சொன்னேன்ல இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல உங்கள் பூஜையில் சுத்தம் எல்லாம் பண்ணிட்டெல்லாம் சுத்தம்லாம் பண்ணிட்ட பிறகு படத்தின் முன் என்ன பண்ணால் பானகம் எல்லாம் வச்சுட்டோம். இப்போ நம்ம மனதார உங்களுக்கு என்ன தேவை அதை நினச்சிக்கணும். உங்களுக்கு என்ன தேவைன்னா மனதார அதை நினச்சி தான் பூஜையை ஆரம்பிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைன்னா, இல்லை 20 லட்சம் உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்கும், அந்த கடனுக்கு தகுந்த மாதிரி தான் வேண்டணும். அதிகமாக ஆசைப்படக்கூடாது. கண்டிப்பாக ஆசைப்பட்ட அது 1க்கு 2 இன்னும் அதிகப்படுத்திடும். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை விட இரட்டிப்பாக தான் தருவார் இந்த நரசிம்மர். அதனால் உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் வேண்டணும். அது எப்படியா கடன் என்ற வார்த்தையே வரக்கூடாது. எனக்கு 10 லட்சம் உதாரணமாக சொல்கிறேன். உங்களுடைய கடன் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தால் என் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்
அது உங்கள் கருணையால் கிடைத்தால் என்றும் உங்களை மறவாமல் என் உள்ளத்தில் வைத்து நானும் என் குடும்பமும் பூஜிப்போம். அதோடு என்னால் முடிந்த வரை பசியால் வாடுபவர்களுக்கு என்றும் மனதார நினைத்து என்றும் உன்னை மனதார நினைத்து தானம் செய்வேன். எனக்கு பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதானம் செய்வேன் என்று சொல்லிட்டு, அப்புறம் இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லணும். நீங்கள் இப்போ 21 முறை 21 நாள் ஓம் ஸ்ரீ ருண விமோசன நரசிம்மாய நமக மந்திரத்தை 21 முறை சொல்லணும். சொல்லி முடித்த உடனே அந்த பானகத்தை எடுத்து உங்கள் குடும்பத்தார் குடிக்கலாம். இல்லைன்னா பசியால் வாடவர்கள் கொடுத்தா மிகவும் நல்லது. அதை கொடுத்துட்டு பூஜையை முடிச்சிட்டுங்க. இந்த பூஜையை முடித்த உடனே இந்த பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் நான். இந்த பூஜையை நிறைவு செய்கிற 21 நாள்லாம் அந்த தீபம் அணையாமல் பார்த்துக்கோங்க. காற்றுக்கு அணைஞ்சிட்டா பரவாயில்ல. ஆனால் நீங்களை அணைக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் அது அணையக்கூடாது. 21 நாளும் தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும். அதே போல் தினமும் துளசி மலையும் பூக்களை மாற்றிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது ஒரு முறை ஓம் ஸ்ரீ ருண விமோசனாய விமோசன ஓம் ஸ்ரீ ருண விமோசன நரசிம்மாய நமகா அப்படி ஒரு முறை சொன்னீங்கன்னா ஒரு பூவை எடுத்து அந்த படத்தின் முன்னாடி போடணும். இந்த நரசிம்மர் படம் இருக்குது, அந்த படம் மேலே ஒன்று போடணும். அதே மூலமாக 2வது முறை ஓம் ஸ்ரீ ருண விமோசன நரசிம்மாய நமக ஓம் ஸ்ரீ ருண விமோசன நரசிம்மாய நமகான்னு 2வது முறை சொல்லும்போது இன்னொரு பூவை எடுத்து போடணும். அதே போல் 3வது முறை சொல்லும்போது இன்னொரு பூவை எடுத்து இப்படி 21 முறை சொல்லும்போது அந்த 21 பூவை முடித்த உடனே உங்கள் பூஜை முடிஞ்ச உடனே உங்களுக்கு அன்றாட வேலைகள் என்ன இருக்கும் அதை செய்யலாம். கண்டிப்பாக இதை செய்யும்போது மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த பூஜையை செய்யும் 21 நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்லேயும் அசைவம் செய்யக்கூடாது. இதே போல் தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. அதே போல் தீட்டு வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது தீட்டுனா இந்த மாதவிடாய் அது ஆகும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நிப்பாட்டலாம். நீங்கள் 3 நாள் நிப்பாட்டிட்டு மறுபடியும் தொடர்ந்து பண்ணலாம். பட் 21 நாள் முடிக்கணும். இது எந்தவித மனதில் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்பிக்கை மாத்திரம் 100% நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை பண்ணுங்க. கண்டிப்பாக எவ்வளோ கடன் தான் தீர்ந்துடும். சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கை அமையும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு சிறப்பான தகவலுடன் வர நன்றி.